செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத், பாஜகவை பற்றி பேச விஜய்க்கு எந்த தகுதியும் இல்லை என கூறியுள்ளார். ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக. அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம், ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது. சமூக நீதியும் நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஆழமாய் வேரூன்றிய மண் இந்த தமிழ்நாட்டு மண். எனவே இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது. சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை, நம் தமிழக வெற்றி கழகம். கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. கூட்டணி என்றாலும் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும், அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிபட செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இது இறுதியான தீர்மானம் மட்டுமல்ல, உறுதியான தீர்மானம். தீர்மானம் 1, நாம எல்லாருக்குமே வாழ்வாதாரம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம எல்லாரோட வாழ்வாதாரத்துக்கும் வளாகத்திலே நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை ஞானசேகரனுக்கு 150 நாள்ல நாங்க தமிழ்நாடு போலீஸ் தண்டனை வாங்கி கொடுத்தாங்கறியே, இதுல இந்த நிகிதா, இதுல சம்பந்தப்பட்ட அதிகாரி யார் அந்த சார்? இப்ப 2வது முறை கேட்க வேண்டியதா இருக்கு. ஏன் இந்த வழக்கை சீக்கிரம் விசாரிச்சு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாதா? நடிகர் ஜோசப் விஜய் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிடர் கழகம், கம்யூனிஸ்டுகள், அப்புறம் அந்த கிறிஸ்தவ மிஷினரிகள், இவங்கெல்லாம் சேர்ந்து எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு தமிழ முதலமைச்சராக இருக்கார். ஒரு கிறிஸ்தவரை முதலமைச்சராக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கிறிஸ்தவ மிஷினரிகள்லாம் சேர்ந்து கொண்டு வந்தது தான் இந்த தமிழ்நாடு வெற்றி கழகம்ங்கிற கட்சி. அவர் பிஜேபி பற்றி பேசுறதுக்கெல்லாம் அவருக்கு எந்த அருகதையும் கிடையாது, புரியுதுங்களா? தாவேகா கட்சி தமிழக மக்களால் புறக்கணிக்கப்படும். அவர் கிறிஸ்தவ நிறுவனங்களுடைய கைப்பாவையாக அவர் செயல்படுகிறார். திமுகவினுடைய ஏ டீம், பி டீம் எல்லாம் கிடையாது, திமுகவினுடைய ஏ டீம். திமுக எப்படி மத்திய அரசு குறித்தும் நரேந்திர மோடி குறித்தும் அவதூறு பரப்புகிறதோ அதே மாதிரிதான் திமுக செய்ய வேண்டிய வேலை இன்னொரு தளத்துல செய்யறார். ஒரு காலத்துல கடந்த தேர்தலுக்கு மக்கள் நீதி மையத்தை தயார் பண்ணி வச்சிருந்தாங்க கமலஹாசன், இல்லையா? இந்த தேர்தலுக்கு ஜோசப் விஜயை தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனால தாவேகா மக்களால் புறக்கணிக்கும், எந்த விதத்திலையும் எதிரொலிக்காது, யாருக்கும் எந்த சாதக பாதகத்தையும் ஏற்படுத்தாது. அவர் நிச்சயமாக இந்த தேர்தலில் ஒரு 2-3% ஓட்டு வாங்குவார். அதுக்கப்புறம் எப்படி மக்கள் நீதி மையம் போய் திமுகவில் ஒரு ராஜ்யசபா எம்பிக்காக ஐக்கியமாச்சோ, மானஸ்தன் இல்லையா கமலஹாசன், அந்த மானஸ்தம் போய் எப்படி திமுகவில் ஐக்கியமானாரோ அதே மாதிரி ஜோசப் விஜய் திமுகவில் ஐக்கியமானார். எந்த பாதிப்பும்